கைபர் பக்துன்கோவாவும் பார்த்தீங்கன்னா அது ஏன்னா அது இப்போ ஆப்கானிஸ்தானை ஒட்டி இருக்கிறதுனால இப்போது ஹெராம் ஏர்பேஸ் இருக்குது ஆப்கானிஸ்தானில், அதை இப்போ தாலிபான்கள் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. 2022க்கு பிறகு அமெரிக்காவுடைய விமானங்கள் குளோப் மாஸ்டர் விமானங்கள் இப்போ ஆப்கானிஸ்தானில் தரையிறங்கியிருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகும் போது கைபர் பக்துன்கோவாவை உடச்சி தாலிபான்களுக்கு அதை ஒரு செக்யூரிட்டி கவர் கொடுக்க சொல்லி அந்த இடத்துலேருந்து மைனிங் ஆரம்பித்து வெளியில் கொண்டு வரதுக்கான வேலைகளை அமெரிக்கா நிச்சயமாக கையெடுக்கும். ரெண்டாவது, இந்த இடம் அவங்களுக்கு மிலிட்ரி பிரசன்ஸில் கிடைச்சதுன்னா, ஸ்ட்ராட்டஜிக்காக கிடைச்சதுன்னா ஈரானை நொறுக்கிறதுக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸாக அது பயன்படும். ஸோ இந்த பாயிண்டில் பாகிஸ்தானோட ஜியோ பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. இந்த மினரல்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கிளியர் கட்டாக ஸ்ட்ரக்சர் தெரியுது அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, பாகிஸ்தான் 4 நாடாக உடைய போகிறதுன்றலாம் மாற்று கருத்தே இருக்க முடியாது. உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.